பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரால ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பு அன்பு நானும் என் நேசரும் அவரை நேசிக்கின்ற அன்புதான் அன்புக்கான வாழ்த்து. அன்பை முக்கியமாக வைத்து ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. அதுதான் இந்த February 14. ஆனா இன்று உலகம் அதை தவறாக சித்தரித்துக் கொண்டு எங்கிட்ட போய்கிட்டு இருக்கு. எல்லாருடைய அன்பும் அது தனித்து போகக்கூடியது. ஆனால் நம் நேசர் மேல் நாம் வைக்கக்கூடிய அன்பு எப்பவுமே தனியக்கூடாது. அவர் வைக்கக்கூடிய அன்பு அது என்னைக்குமே தனியாது. நாம் வைக்கக்கூடிய அன்பு என்ன செய்யக்கூடாது, குறையாமல் இருக்க வேண்டும். இருக்குமா? நானும் என் நேசருடைய அன்பு, நீங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் எப்படி இருக்கிறது? சிந்திக்க அழைக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே. ரொம்ப நான் ஆண்டவர் மேல பாசமா இருக்கிறேங்க, எப்பயுமே நான் பாசமா தான் இருப்பேன். ஆனா ஒரு கோபம் வரும்போது அந்த பாசம் குறைஞ்சு போயிருது. கவலைப்படும் போது அந்த பாசம் குறைஞ்சு போயிருது. நான் சோர்வடையும் போது அந்த பாசம் குறைஞ்சு போயிருது. நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கின்ற பொழுது அந்த பாசம் குறைஞ்சு போயிருது. அந்த அன்பு குறைஞ்சு போய் விடுகிறது. இதெல்லாம் எப்போ அவங்கள்ட்ட குறையாம இருக்குதோ அப்பொழுதுதான் அந்த அன்பு அது பூர்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக உணர்த்துகிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 13வது அதிகாரத்தில் 13வது வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றிலும் அன்பே பெரியது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உலக மனிதர் மேல நாம வைக்கக்கூடிய அன்பை காட்டிலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைக்கக்கூடிய அன்பு அது சரியாக இருக்கக்கூடிய பட்சத்துல உங்க வாழ்க்கை அது சிறப்பானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அழகாக பாடியிருக்கிறார் எஸ்பி ஞானமணி ஐயர். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிர்பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். புகழிருமாப்பு, பொழிவு, பொறாமை, பகையணியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சினமடையாது, தீங்கு முன்னாது, தினமழியாது, தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும், மிகைப்படம் என்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அதனால இந்த உலக பிரகாரமான இந்த ஓட்டத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு, இந்த உலக பிரகாரமான அன்பை ஓரம் தள்ளிவிட்டு உள்ளார்ந்த அன்போடு கூட நீங்க நேசர் இடத்துல அதிகமான அன்பு செலுத்தினீங்கன்னாவே மற்ற மனிதர்களையும் மற்றவர்களையும் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அன்பு ஆண்டவர்கிட்ட பூர்ணமாக இருக்கக்கூடிய பட்சத்துல கோபம் வராது, கெடுதல் செய்ய மாட்டீங்க, பிறருக்கு தீமை செய்ய மாட்டீர்கள், பிறரை நேசிக்க கற்றுக்கொள்வீர்கள், சகலத்தையும் தாங்கிக் கொள்வீங்க, சகலத்தை ஏற்றுக்கொள்வீங்க, புரிந்து கொள்வீங்க.
எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்வீங்க. அப்ப நீங்க முதலாவது வைக்கக்கூடிய அன்பு அது ஆண்டவர் மேல இருக்க வேண்டும். அந்த அன்பு ஆண்டவர் மேல இருக்கின்ற பட்சத்துல உலகத்துல எல்லா மனிதர்களையும் நீங்க என்ன செய்து விட முடியும்? அவங்கள கடந்து போய்விட முடியும். அவங்க தரக்கூடிய பிரச்சனையில, அவங்க தரக்கூடிய அந்த கவலையில, அவங்க தரக்கூடிய அந்த வேதனையில நீங்க சிக்கி வீழ்ந்து விடாதபடி சாத்தான் என்ன செய்வான்? அந்த அன்பை உடைப்பான். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அந்த அன்பு, அதை உடைப்பான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுமையாக மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கானது. அன்பு, 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 அன்பு தாங்க பெரியது. அந்த அன்பை பிடித்துக் கொள்வோம். நீங்க யார்கிட்ட பழகினாலும் உண்மையான அன்போடு பழகுங்க. நீங்க யார் நேசிச்சாலும் உண்மையான அன்போடு நேசிங்க. எல்லாற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பு அது ஆண்டவர் மேலதான் இருக்கணும். நீங்க ஆண்டவரை நேசிக்கின்ற பட்சத்துல, நீங்க ஆண்டவரை விரும்புகின்ற பட்சத்துல, நீங்க ஆண்டவரை அன்பு செய்கின்ற பட்சத்துல அந்த அன்பு உங்களுக்கு பூரணமாகி வாழ்க்கை அது சிறப்பாக இருக்கும். எல்லாருடைய அன்பும் அது தனிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அது தனியாது, அது குறையாது, அது மிகையானது, அது நிறைந்திருக்கும், அது சமாதானத்துக்குள்ளாக உங்களை நடத்தும். உங்களுடைய வாழ்க்கையை அது சந்தோஷிப்பிக்கும். சரிங்களா? ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, ஐயோ என்னை வஞ்சிட்டாங்களே, ஐயோ என்னை திட்டாங்களே என்று சொல்லி நீங்க சோர்வடையாம உங்களுடைய அன்பை நேசரிடம் செலுத்துங்கள். அந்த அன்பு பூரணமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த அன்பு உங்களை வழிநடத்தும், அந்த அன்பு உங்களை காப்பாற்றும், அந்த அன்பு உங்களை மற்ற மனிதர்களை எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுத்தரும். அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கிற அன்பு தகப்பனே, சப்பா ஆமாண்டவரே, அன்பை குறித்து எங்களுக்கு இன்று நீங்க உணர்த்திருக்கிறீங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவர்களில் அன்பே பெரியது என்று சொல்லி நாங்கள் அன்புள்ள பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் அழைக்கிறேன். இதனுடைய வாழ்ந்து கேட்ட பிள்ளையாக வாழ்வதற்கான வெள்ளை திரும்படியாக சொல்லிக்கிறோம். முழுதுமாக எங்களை தாத்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நமக்கு எல்லாவற்றும் மிக செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.